அமைதியின் ஆழத்திலிருந்து எழும் ஒலி ஒன்று மனித உள்ளத்தின் மையத்தில் துடிப்பை ஏற்படுத்துகிறது. அது எந்த மொழியிலும் சொல்ல முடியாத புனித இசையாகும். அந்த ஒலிதான் தாந்திரத்தின் ஆரம்பம். அது உருவத்தின் எல்லைகளைக் கடந்த ஆன்மாவின் பிரபஞ்சத்துடனான புனித தொடர்பு ஆகும். தாந்திரம் என்பது பாலர்ச்சியை பற்றியது அல்ல, அது உயிர் மற்றும் ஒளி இணையும் முறை. அது உடல் மற்றும் ஆன்மா இணையும் பிரபஞ்ச ஒற்றுமை. தாந்திரத்தின் உண்மையான அர்த்தம் ஆண் சக்தி மற்றும் பெண் சக்தி ஒன்று சேர்ந்து ஒரே ஒளியாக மாறும். அந்த நிமிடம் மனிதன் தன் தனித்தன்மையை மறந்து பிரபஞ்சமாக மாறுகிறான். சிவன் மற்றும் சக்தி என்று அழைக்கப்படும் இரு பரிமாணங்கள் ஒன்றின் பிம்பம் மற்றொன்றாக விளங்குகின்றன. சிவன் அமைதி சக்தி, ஆற்றல். சிவன் மோனம் சக்தி, இயக்கம். சிவன் பரம் சக்தி, புனிதம். இவை இரண்டும் இணையும் போது பிரபஞ்சம் பிறக்கிறது. அந்த சங்கமம்தான் யப்பியும். அந்த சங்கமம்தான் ஆனந்தம். தாந்திரத்தின் இதயம் மனிதனின் உள்ளத்தில் மறைந்து கிடக்கும் சக்தி குண்டலினி என்று அழைக்கப்படுகிறது. அது முதுகெலும்பின் அடிப்பகுதியில் உறங்கிக் கிடக்கிறது. தியானம், மூச்சு மற்றும் சிந்தனை ஆகியவற்றின் வழியே அது மெதுவாக எழுந்து சுஷும்னா நாடி வழியே மேலே எழும்பும். அதற்கு பின்னால் ஒளியின் நதிகள் பாயும். ஒவ்வொரு சக்கரமும் மலராக மலரும். முளை முதல் முடிவரை மனித உடல் முழுதும் ஒரு கோயிலாக மாறும். சிவசக்தி சந்திக்கும் அந்த உச்சியில் பிரபஞ்ச ஒளி வெளிப்படும். அந்த உச்சம்தான் யப்பியும். அதில் ஆண் பெண் உடலின் இணைவு மட்டுமல்ல, ஆன்மாவின் சங்கமம். அது மனிதனின் இரு தளங்கள், ஆன்மாவும் ஆத்மாவும் ஒன்று சேரும் புனித நேரம். மனித உடல் ஒரு கோயிலாகும். அதன் ஒவ்வொரு அங்கமும் தெய்வீகத்தின் பிரதிபலிப்பு. உடலின் உள்ளே இருக்கும் சக்தி நதிகள் மனிதன் அறியாமல் பாய்ந்து கொண்டே இருக்கின்றன. அவற்றின் வழியே உயிரின் ஒளி சுழல்கிறது. தாந்திரத்தின் உன்னிலே அந்த சக்தி ஓட்டத்தை கண்டுபிடித்து அதனுடன் ஒன்றாக ஆகும் கலை. ஆண் சக்தி யாங் எனப்படும் இயக்கம், பெண் சக்தி யிங் எனப்படும் அமைதி. இந்த இரு சக்திகளும் சேர்ந்து நம்முள் ஓர் மாயா நடனத்தை உருவாக்குகின்றன. ஒரு பக்கம் சூரியனின் வெப்பம், மற்றொரு பக்கம் சந்திரனின் குளிர்ச்சி. இரண்டும் சமநிலைக்கு வந்தால்தான் உயிர் முழுமை அடைகிறது. அந்த சமநிலைதான் தாந்திரத்தின் மையம். மனிதன் தன் உடலின் உள்ளே மறைந்திருக்கும் பிரபஞ்சத்தை அறியும் போதுதான் ஆன்மீக ஒளி பெருகுகிறது. அந்த ஒளி வெளிச்சம் அல்ல, அது உள்ளத்தின் நிழல் கரைந்த ஒளி. அது தியானத்தின் ஆழத்தில் காணப்படும் ஒளி. தாந்திரத்தில் ஒவ்வொரு மூச்சும் ஒரு மந்திரம், ஒவ்வொரு துடிப்பும் ஒரு யாகம், ஒவ்வொரு சிந்தனையும் ஒரு வழிபாடு. மூச்சின் ஒழுங்கை அறிந்தவனுக்கு பிரபஞ்சத்தின் ரகசியம் திறக்கப்படும். சுவாசம் வரும்போது சிவன் எழுகிறார். சுவாசம் போகும்போது சக்தி ஆடுகிறார். அவை சேரும் இடம்தான் ஹிருதயத்தின் அக்னி. அந்த அக்னியில் தன்னை ஒப்படைத்தால் பிரபஞ்சம் புனித இசையாக மாறுகிறது. சிவனும் சக்தியும் பிரிந்தவர்கள் அல்ல, அவர்கள் ஒரே சக்தியின் இரு முகங்கள். சிவன் சக்தியின்றி சிதைந்த மோனம் சக்தி, சிவனின்றி திசை மாறும் ஆற்றல். இருவரும் இணையும் போதுதான் பிரபஞ்சம் சமநிலையை அடைகிறது. யப்பியும் உருவம் இந்த இரண்டின் புனித சங்கமத்தின் குறியீடு. அது ஒரு சின்னம், ஆனால் அந்த சின்னத்தின் உள்ளே அண்டத்தின் மர்மம் தங்கியுள்ளது. ஆண் தெய்வம், பெண் தெய்வத்தை அணைத்துக் கொண்டிருப்பது உடலின் புனிதம் அல்ல, அது ஆன்மாவின் ஒளி. பெண் தெய்வம் தன் அன்பால் ஆண் தெய்வத்தின் மோனத்தை உயிர்ப்பிக்கிறாள். அவர் ஆற்றல் தன் ஒளியால் அவளின் உடல் முழுதும் நிறைகிறான். இந்த இரு ஆற்றல்களும் ஒன்றாகும்போது நம் உடலில் ஒளி நதிகள் ஓடுகின்றன. மூலாதாரம் முதல் சகசாரம் வரை ஒளியின் சுழல்கள் சுழல்கின்றன. அவை நம்மை பிரபஞ்சத்தின் இதயத்துடன் இணைக்கின்றன. தியானத்தில் ஒருவர் சிவனாகி மற்றொருவர் சக்தியாக மாறுவர். அவர்கள் கண்களை மூடி உடலை அமைதியாக வைத்து உள்ளத்தின் இசையைக் கேட்பர். அந்த இசையில் புலன்கள் மறைந்து போகின்றன. மூச்சு ஒளியாக மாறுகிறது. உடல் வானமாக மாறுகிறது. மனம் நிலவாக மாறுகிறது. அந்த நேரம் யப்பியும் தியானம் உச்சநிலையை அடைகிறது. அது உடலின் எல்லைகளைக் கடந்து ஆன்மாவின் சமுத்திரத்தில் மூழ்கும் நிலை. அந்த நிலை யாராலும் விவரிக்க முடியாது. அது சொல்ல முடியாத புனித ஆனந்தம். அது உயிரும் ஒளியும் ஒன்றாகும் பரமசுகம். அந்த பரமசுகத்தில் எந்த வெறுப்பு இல்லை, எந்த ஆசை இல்லை, எந்த பாவமும் இல்லை. அந்த நிலைதான் பரம ஞானம். தாந்திரத்தின் உண்மையான தத்துவம் அதுதான் மனிதனின் விடுதலை. யப்பியும் சின்னம் நினைவூட்டுவது நாம் இருவரல்ல, நாம் ஒருவனே. நாம் பிரபஞ்சத்தின் துகள்கள் அல்ல, நாம் பிரபஞ்சம். நாமே சிவசக்தி, நாமே ஒளி.
குண்டலினி என்பது மனித உடலின் அடிப்பகுதியில் உறங்கி கிடக்கும் பாம்பு வடிவிலான புனித சக்தி. அது மூலாதார சக்கரத்தில் சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அது எழும் தருணம் மனித வாழ்க்கையின் மிக ஆழமான ஆன்மீக நிகழ்வு. அதற்கான முன்னேற்பாடு மிகவும் புனிதமானதும் நுட்பமானதுமானது. குண்டலினி எழுச்சி என்பது உடலின் உள் ஆற்றல் பிரபஞ்ச ஆற்றலுடன் இணையும் போது நிகழும் தெய்வீக நிகழ்வு. அது மனிதனை சாதாரண உயிரிலிருந்து தெய்வீக உயிராக உயர்த்துகிறது. தாந்திரத்தில் இதை ஒளியின் ஏணி என்கிறார்கள். அந்த ஏணியின் ஒவ்வொரு படியும் ஒரு ரம். அந்த சக்கரங்கள் உடலின் நரம்பு மையங்களுடன் ஆன்மீக நுண்ணிய தளங்களுடன் இணைக்கப்பட்டிருக்கின்றன. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஜா, சஹசிராரம் என்ற 7 தளங்கள். இந்த பயணத்தின் வழி, அந்த வழியில் ஒளி பாயும்போது மனிதனின் உள்ளம் முழுவதும் இசை போல அதிர்கிறது. ஒவ்வொரு சக்கரமும் மலராக மலர்கிறது. ஒவ்வொரு மலரின் இதழ்களும் ஒளியில் பிரகாசிக்கின்றன. மூச்சின் ஒவ்வொரு ஓட்டமும் அந்த மலர்களைத் தொடும்போது அவை உயிர் பெறுகின்றன. குண்டலினி எழுச்சி என்பது தெய்வீக இசையின் விழிப்பு. அது உள்நிலை தியானத்தின் உச்சம். அது சிவசக்தி சந்திக்கும் மகாயோக நிலை. அந்த எழுச்சியின் ஆரம்பம் தியானத்தின் அமைதியில் தொடங்குகிறது. உடல் அமைதியாகி, மூச்சு சமனாகி, மனம் ஒளிநோக்கி திரும்பும்போது குண்டலினி தன் உறக்கத்திலிருந்து மெதுவாக விழித்தெழுகிறது. அது சுஷும்னா நாடி வழியே மேலே பாய ஆரம்பிக்கிறது. அந்த நதி மேலே செல்லும்போது வழியில் உள்ள சக்கரங்களைத் தொடுகிறது. ஒவ்வொரு தொடுதலும் ஒளி வெடிப்பை ஏற்படுத்துகிறது. அந்த ஒளி மனத்தின் இருளை கரைக்கிறது. அந்த வெளிச்சத்தில் மனிதன் தன் இயல்பை காண்கிறான். அவன் தன்னை ஒரு உடல் என்று நினைத்தது மாயை என்று உணர்கிறான். அவன் உள்ளே பரவியிருக்கும் ஆற்றல்தான் சக்தி என்று உணர்கிறான். அந்த உணர்வு அவனை சிவனாக ஆக்குகிறது. அவனது சிந்தனை ஒளியாக மாறுகிறது. அவனது உணர்ச்சி அன்பாக மாறுகிறது. அவனது இருப்பு பரமசிவத்தின் ஒரு துளியாக மாறுகிறது. இந்த நிலையில்தான் எப்பயும் தத்துவம் அர்த்தமடைகிறது. ஆண் தெய்வம் சிவன், பெண் தெய்வம் சக்தி. அவர்கள் இருவரும் தியானத்தில் ஒன்றாகும்போது பிரபஞ்சம் புனித அதிர்வை அனுபவிக்கிறது. அது உடலின் அளவுக்குள் அடங்காத ஆனந்தம். அது மனத்தின் எல்லையை தாண்டிய அமைதி. சிவசக்தி இணையும் அந்த தருணம் நம் உடலில் ஒளி நதி ஓடுகிறது. அந்த ஒளி நம் நரம்புகளில் பரவுகிறது. நம் இதயத்தில் ஒலிக்கிறது. நம் மூளையில் மலர்கிறது. நம் கண்களில் பிரகாசிக்கிறது. நம் மூச்சில் இசையாக மாறுகிறது. அந்த ஒளி ஓட்டம் நம்மை பிரபஞ்சத்துடன் ஒன்றாக ஆக்குகிறது. நம்மை பிரித்து வைத்திருந்த எல்லைகள் கரைகின்றன. நம் சிந்தனை பிரபஞ்ச சிந்தனையுடன் கலக்கிறது. நம் இதயம் பிரபஞ்ச இதயத்துடன் துடிக்கிறது. நம் உயிர் பிரபஞ்சத்தின் உயிராக மாறுகிறது. இதுவே குண்டலினியின் எழுச்சி. இதுவே தாந்திரத்தின் உச்சம். இதுவே எப்பயும் எனும் சங்கமத்தின் உண்மையான அர்த்தம். பிரபஞ்ச தியானம் என்பது வெளியில் இருக்கும் ஒளியை பார்க்கும் அனுபவம் அல்ல. அது நம்முள் இருக்கும் ஒளியின் பெருங்கடலில் மூழ்கும் அனுபவம். தியானம் என்பது உடலை அமைதியாக வைத்தல் அல்ல, மனதை நிறுத்தி வைக்குதல் அல்ல. அது ஓர் ஓட்டம். அது ஒரு இணைப்பு. அது உயிரின் மையம் பிரபஞ்சத்தின் மையத்துடன் சந்திக்கும் தருணம். அதில் எல்லைகள் கரையும். அதில் நான் நீ என்ற பிரிவுகள் மறையும். அங்கே ஒரு ஒலி மட்டுமே இருக்கும். அந்த ஒலி ஆழமான மோனத்தின் உள்ளே உதிக்கும் பிரபஞ்சம். அந்த ஒலி நம்முள் அலைபாயும் போது மூச்சு ஒளி ஆகிறது. உடல் விண் ஆகிறது. இதயம் நதி ஆகிறது. சிந்தனை வானம் ஆகிறது. அந்த நிலைதான் பிரபஞ்ச தியானத்தின் தொடக்கம். அந்த தியானத்தில் எப்பயும் உருவம் உயிர் பெறுகிறது. சிவனின் கண்கள் மூடப்பட்டிருக்கின்றன. சக்தியின் கண்கள் திறந்திருக்கின்றன. ஒன்று உள்ளே நோக்குகிறது, ஒன்று வெளியே நோக்குகிறது. இரண்டின் இணைப்புதான் ஆன்மா மற்றும் உலகம் சேரும் புள்ளி. அந்த புள்ளியில் பிரபஞ்சத்தின் ரகசியம் மறைந்து கிடக்கிறது. அந்த ரகசியத்தை திறக்க மனம் இல்லை, மூச்சு இல்லை, ஆசை இல்லை. வெறும் இருப்பு மட்டுமே இருக்கும். அந்த இருப்புதான் பரம்பொருளின் வடிவம். அந்த இருப்புதான் பிரபஞ்சத்தின் அதிர்வெண். அந்த அதிர்வெண்தான் நம் இதயத்தின் துடிப்பு. அந்த துடிப்பை கேட்கும்போது மனிதன் தன்னை மறக்கிறான். அவன் தன்னை ஒரு சிறிய உயிர் என்று பார்க்கவில்லை. அவன் தன்னை பிரபஞ்சத்தின் இதயமாக உணர்கிறான். அவன் தன் மூச்சு பிரபஞ்சத்தின் மூச்சுடன் சேர்கிறது. அவன் சிந்தனை பிரபஞ்சத்தின் சிந்தனையுடன் கலக்கிறது. அவன் உள்ளம் ஒளியாகிறது. தியானத்தின் அந்த உச்சத்தில் காலம் நின்று விடுகிறது. திசைகள் மறைந்து விடுகின்றன. உயிரின் எல்லைகள் கரைந்து விடுகின்றன. ஒரு மெல்லிய ஒளி நம் உள்ளத்தைச் சுற்றுகிறது. அந்த ஒளி நம்மை வெளிச்சத்தின் குளத்தில் மூழ்கச் செய்கிறது. அந்த அனுபவத்தில் சொற்கள் இல்லை, சிந்தனை இல்லை, ஆழமான ஆனந்தம் மட்டுமே இருக்கும். அந்த ஆனந்தம்
பாலுணர்வின் ஆனந்தம் அல்ல, அது ஆன்மாவின் சுகம். அந்த சுகத்தில் உயிர் தன்னைத்தான் அறிகிறது, அந்த சுகத்தில் மனம் தன்னைத்தான் மறக்கிறது, அந்த சுகத்தில் உலகம் தன்னைத்தான் காண்கிறது. இதுதான் தாந்திரத்தின் மறைமறை உண்மை. யப்பியும் உருவம், அந்த உண்மையின் கலை வடிவம், சிவனின் மோனம், சக்தியின் இயக்கம் இரண்டும் ஒன்றாகும்போது ஒளி புனிதமாக ஆடும் அந்த ஆட்டம்தான் பிரபஞ்சம். ஒவ்வொரு நிமிஷமும் அந்த ஆட்டம் நடக்கிறது, ஒவ்வொரு மூச்சிலும் அந்த சங்கமம் நிகழ்கிறது, ஒவ்வொரு இதய துடிப்பிலும் சிவசக்தி சந்திக்கின்றன. அந்த உணர்வை அனுபவிக்க முடிந்தால் மனிதன் தன்னை தாண்டிச் செல்கிறான். அவன் தன் வாழ்க்கையை தெய்வீக அனுபவமாக மாற்றுகிறான். அவன் உலகைத்தான் உடலாக உணர்கிறான், அவன் உயிரை தன் பிரபஞ்சமாக உணர்கிறான். அந்த நிலைதான் பிரபஞ்ச தியானத்தின் நிறைவு. அது தாந்திரத்தின் நிஜம், அது யப்பியும் எனும் ஒளி சங்கமத்தின் உச்சநிலை. ஒளியின் உச்சம் என்பது ஒரு தூரத்தில் உள்ள தெய்வீக இடம் அல்ல, அது நம்முள் எழும் பிரபஞ்சத்தின் மையம். ஒவ்வொரு உயிரும் ஒரு ஒளித்துளி. அந்த ஒளித்துளி தன்னை மறந்தால்தான் பரம ஒளியுடன் ஒன்றாக முடிகிறது. தாந்திரத்தின் இறுதி பயணம் அந்த மறதியின் வழியாகத்தான் ஆரம்பம். அது நினைவின் இறுதி, அது சுயத்தின் கரை, ஒளியின் கடலுடன் சங்கமிக்கும் தருணம். அந்த தருணத்தில் மனிதன் தன்னை மனிதன் என்று பார்க்க முடியாது, அவன் தன்னை தெய்வீகத்தின் பிம்பமாக உணர்கிறான். அவன் உடல் பிரபஞ்சத்தின் உடலாக மாறுகிறது, அவன் மூச்சு பிரபஞ்சத்தின் ஓட்டமாக மாறுகிறது, அவன் கண்கள் பிரபஞ்சத்தின் ஒளியை பிரதிபலிக்கின்றன, அவன் இதயம் அண்டத்தின் இசையை ஒலிக்கிறது. அந்த நிலைதான் தாந்திரத்தின் உச்சம், சிவசக்தி சங்கமம். அந்த நிலையை அடையும் போது தனித்தன்மை முழுமையாக கரைகிறது. சிவன் அங்கே இல்லை, சக்தி அங்கே இல்லை, அங்கே ஒளி மட்டுமே இருக்கும். அந்த ஒளி யாருக்காகவும் இல்லை, அது எல்லாவற்றிற்குமானது. அந்த ஒளி எல்லா உயிர்களிலும் ஒலிக்கிறது, அந்த ஒளி எல்லா இதயங்களிலும் துடிக்கிறது, அந்த ஒளி எல்லா மூச்சுகளிலும் பாய்கிறது. அந்த ஒளிதான் உயிரின் அடிப்படை, அந்த ஒளிதான் அன்பின் மூலாதாரம், அந்த ஒளிதான் தியானத்தின் முடிவும் ஆரம்பமும், அந்த ஒளிதான் தாந்திரத்தின் நிழலும் ஒளியும். அந்த ஒளி நிலையை அடைய தியானி தன் ஆசைகளையும் பயங்களையும் கரைக்க வேண்டும், தன் கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் ஒப்படைக்க வேண்டும். அவன் தன் தற்போதைய இருப்பில் முழுமையாக மூழ்க வேண்டும். அப்போதுதான் குண்டலினி ஒளி எழுச்சியுடன் அவன் உடல் முழுவதும் ஒளியாகும். அந்த ஒளி வெளியே பரவும்போது பிரபஞ்சம் தன்னுள் அவனை அடைகிறது. அந்த அனுபவம் சொல்ல முடியாதது, அது புனித ஆனந்தம். அந்த ஆனந்தத்தில் எந்த உரிமையும் இல்லை, எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, எந்த பிணையும் இல்லை. அது முழுமையான சுதந்திரம். அந்த சுதந்திரம்தான் தாந்திரத்தின் விடுதலை. யப்பியும் உருவம் அதற்கான நினைவுச் சின்னம். அது நம்மை நினைவூட்டுகிறது, நம்முள் உள்ள சிவசக்தி எப்போதும் ஒன்றாக இருக்கின்றன. அவை பிரியவில்லை, அவை மாறவில்லை, அவை எப்போதும் ஒன்றாக ஆடுகின்றன. அந்த ஆட்டம்தான் உயிரின் துடிப்பு, அந்த துடிப்புதான் பிரபஞ்சத்தின் சுவாசம், அந்த சுவாசம்தான் தெய்வீக இசை. அந்த இசை ஒலிக்கும்போது மனிதன் தன் இருப்பின் உண்மையை உணர்கிறான். அவன் அறிகிறான், வாழ்க்கை என்பது தேடல் அல்ல, வாழ்க்கை என்பது நினைவூட்டல். நாம் ஏற்கனவே அந்த ஒளி, நாம் ஏற்கனவே அந்த சக்தி, நாம் ஏற்கனவே அந்த சிவம். அந்த உணர்வை அனுபவிக்கும் தருணம்தான் தாந்திரத்தின் நிறைவு. அந்த உணர்வு நம்மை புனித ஒளியின் கடலில் மூழ்கச் செய்கிறது. நம் மனம் அதில் கரைகிறது, நம் உடல் அதில் கரைகிறது, நம் பெயர், நம் வடிவம், நம் நினைவு எல்லாம் அந்த ஒளியில் ஒன்றாகிறது. அந்த ஒன்றிணைவுதான் யப்பியும், அந்த ஒன்றிணைவுதான் ஆன்மாவின் திருமணம், அந்த ஒன்றிணைவுதான் தாந்திரத்தின் உச்சம், அந்த ஒன்றிணைவுதான் பரம விடுதலை, அந்த ஒன்றிணைவுதான் மனிதனின் பிறப்பின் அர்த்தம், அந்த ஒன்றிணைவுதான் ஒளியின் நிறைவு. பரம்பொருள் என்பது எங்கோ வானத்தின் மேல் இருக்கும் ஒரு தெய்வீக ஆளுமை அல்ல, அது நம்முள் ஒளியாக துடிக்கும் உயிரின் மையம். அந்த மையத்தை அடைவது தாந்திரத்தின் இறுதி இலக்கு. அந்த மையம்தான் சிவசக்தி ஒன்றிணையும் பரம புள்ளி. அந்த புள்ளியில் பிறப்பு, மரணம், ஆசை, பாசம் அனைத்தும் கரைகின்றன. அவை நிழலாகி ஒளியில் மறைகின்றன. அவ்வொளி எல்லாவற்றையும் சூழ்ந்திருக்கும் ஆனந்த கடல். அந்த கடலில் மூழ்கும்போது மனிதன் தன் சுயத்தை முழுமையாக ஒப்புக்கொள்கிறான். அவன் தன்னை பற்றிய நினைவுகளும் அகங்காரமும் மெல்ல மெல்ல கரைகின்றன. அவன் சிந்தனை ஒளியாகி பிரபஞ்சத்தின் இசையில் கலந்து விடுகிறது. அவன் மூச்சு பிரபஞ்சத்தின் அலைகளோடு கலந்து ஓடுகிறது. அவன் உயிர் ஒளியின் சுவாசமாக மாறுகிறது. அவன் இதயம் அண்டத்தின் இதயத்துடன் ஒன்றாக துடிக்கிறது. இந்த நிலையில்தான் தாந்திரத்தின் நித்திய அமைதி காணப்படுகிறது. அது எந்த சப்தமும் இல்லாத மோனம் அல்ல, அது ஒளியின் ஓசை,
அது துடிப்பின் நிசப்தம், அது ஆன்மாவின் ஒளி நதிகள் ஒலிக்கும் மென்மையான குரல். அந்த குரல் நம்முள் ஒலிக்கிறது, நம் மூச்சின் ஓட்டத்தில், நம் இதயத்தின் துடிப்பில், நம் சிந்தனையின் இடைவெளியில். அந்த ஒலி பரம்பொருளின் அழைப்பு. அந்த அழைப்பை கேட்கும்போது மனிதன் தன் எல்லைகளை உணர்கிறான். அவன் தன் நிழல்களுடன் சமாதானம் காண்கிறான். அவன் தன் வெளிச்சத்தை திறக்கிறான். தாந்திரத்தின் மர்மம் இந்த ஒன்றிணைவில் மறைந்துள்ளது. அது ஆண் பெண் என்று பிரிக்கப்பட்ட சக்திகளின் இணைவு மட்டுமல்ல, அது வெளி உள் என்று பிரிக்கப்பட்ட உலகங்களின் இணைவு. அது மனிதனின் சிந்தனை பிரபஞ்சத்தின் உண்மையுடன் சேரும் புனித தருணம். அந்த தருணம் நம் உள்ளத்தில் ஒரு மலர் போல மலர்கிறது. அந்த மலரின் இதழ்கள் ஒளியாக விரிகின்றன. அந்த ஒளி நம் கண்களில் பிரகாசிக்கிறது. அந்த ஒளி நம் வார்த்தைகளில் ஒலிக்கிறது. அந்த ஒளி நம் வாழ்வில் நன்மையை ஊற்றுகிறது. அந்த ஒளிதான் தாந்திரத்தின் உயிர். அந்த ஒளிதான் நம்மை உயிரோடு சேர்க்கும் பிரபஞ்சத்தின் இதயம். எப்பயும் சின்னம். அந்த ஒளியின் காட்சி பிம்பம். அதில் ஆண் தெய்வம் மோனத்தின் பிரதிபலிப்பு, பெண் தெய்வம் உயிரின் இயக்கம். இரண்டும் ஒன்றாகும்போது பிரபஞ்சம் உருவாகிறது. ஒவ்வொரு உயிரும் அந்த உருவத்தின் துகள்கள். ஒவ்வொரு மூச்சும் அந்த சங்கமத்தின் எதிரொலி. ஒவ்வொரு இதயமும் அந்த தெய்வீக நடனத்தின் மையம். அந்த நடனத்தில் வலி இல்லை, துன்பம் இல்லை, பாசம் மட்டுமே உள்ளது, அன்பு மட்டுமே உள்ளது. அந்த அன்பு தன்னை மறக்கும் அளவுக்கு ஆழமானது. அந்த அன்பு ஒளியாக மாறும் அளவுக்கு புனிதமானது. அந்த அன்புதான் பரம்பொருளின் வடிவம். அந்த அன்புதான் விடுதலை. அந்த விடுதலை மனிதனை தன் சொந்த எல்லைகளை தாண்டி செல்வதற்காக அழைக்கிறது. அது சொல்லுகிறது, நீ ஒளி, நீ சக்தி, நீ பிரபஞ்சம், நீயே சிவசக்தி எனும் தெய்வீக இணைவு. அந்த உணர்வை அனுபவித்தவனுக்கே உண்மையான அமைதி கிடைக்கும். அந்த அமைதி உலகை மாற்றும் சக்தியாக மாறும். அந்த சக்தி யாருக்காகவும் அல்ல, அது அனைவருக்குமானது. அது அனைத்து உயிர்களையும் பிரபஞ்ச ஒளியில் இணைக்கும் புனித ஆற்றல். அந்த ஆற்றல் நம் உள்ளத்தில் எழும்பும் போது நம் மனம் தெய்வீக இசையாக மாறுகிறது. நம் உடல் பிரபஞ்சத்தின் கோயிலாக மாறுகிறது. நம் சிந்தனை ஒளியின் புனித யாகமாக மாறுகிறது. இதுவே தாந்திரத்தின் இறுதி உச்சம். இதுவே எப்பயும் எனும் பரம சங்கமத்தின் ஒளி. இதுவே பரம்பொருளின் மோன அழைப்பு. இதுவே நித்திய அமைதியின் அனுபவம். இதுவே நம்முள் மறைந்திருக்கும் ஒளியின் உண்மை. அன்பு என்பது மனிதனின் உயிரின் மையம். அது இல்லாமல் எந்த தியானமும் முழுமை பெறாது. தாந்திரத்தின் அடிப்படை ஆழம் அன்பில்தான் இருக்கிறது. அது ஒரு சாதாரண பாசம் அல்ல, அது எல்லாவற்றையும் ஒளியாக மாற்றும் தெய்வீக சக்தி. அந்த அன்பு உருவாகும் இடம் இதயம். அந்த இதயம்தான் பிரபஞ்சத்தின் சந்நிதி. அதில்தான் சிவசக்தி சந்திக்கின்றன. அந்த சந்திப்புதான் எப்பயும். அந்த சந்திப்புதான் ஒளியின் பிறப்பு. அந்த ஒளி மனிதனின் சிந்தனையே பிரகாசமாக்குகிறது. அவன் கண்ணில் கருணை ஒளி விரிகிறது. அவன் வார்த்தைகளில் அமைதி ஒலிக்கிறது. அவன் தவிடத்தில் உயிர் எழுகிறது. தியானம் என்பது அந்த அன்பை உணர்வதற்கான பாலம், மூச்சு அதன் முதல் வாசல். ஒவ்வொரு மூச்சும் ஒரு தெய்வீக ஒலியாக மாறுகிறது. அவன் உடல் நிசப்தத்தின் குரலில் துடிக்கிறது. அவன் மனம் ஒரு ஒளிக்கடலில் கரைகிறது. அந்த ஒளி அவனை பரம்பொருளுடன் இணைக்கிறது. அங்கே வேறுபாடு இல்லை. அங்கே நான், நீ, அவன் எனும் எல்லைகள் இல்லை. அங்கே ஒன்றே ஒன்று மட்டுமே. அந்த ஒன்றே அன்பு. அந்த அன்பே தாந்திரத்தின் உச்ச அனுபவம். அந்த அனுபவத்தை அடைவதற்காக யோகி தன் சிந்தனையை ஒளியின் வழியில் விடுகிறான். அவன் தன் மூச்சை கவனிக்கிறான். அது மேலே கீழே ஓடும்போது உயிரின் ரகசியத்தை உணர்கிறான். அவன் உள்ளம் மெல்ல சுத்தமடைகிறது. ஆசை, கோபம், பயம் அனைத்தும் மங்குகின்றன. அவன் இதயத்தில் ஒளி வளர்க்கிறது. அந்த ஒளி மெல்ல மெல்ல உடல் முழுவதும் பரவுகிறது. நரம்புகள் ஒளியின் நதிகளாக மாறுகின்றன. மனம் ஒளியின் நிலமாக மாறுகிறது. அவன் முழுமை பெறுகிறான். அவன் தன்னை கடந்து சென்று பிரபஞ்சத்தின் இதயத்தில் இணைகிறான். அன்பு தியானத்தின் நடுவே மலர்கிறது. அது ஒரு எண்ணமாக அல்ல, அது ஒரு உணர்வாக அல்ல, அது ஒரு நிலையாக. அது பரவுகிறது நம் உடல் வழியாக, நம் மூச்சு வழியாக, நம் பார்வை வழியாக. அன்பு நம்முள் ஓடும்போது நாம் எல்லாவற்றையும் ஒன்றாக பார்க்கிறோம். ஒரு மரத்தையும், ஒரு மழைத்துளியையும், ஒரு மனிதனையும், ஒரு நட்சத்திரத்தையும், எல்லாவற்றிலும் ஒரே ஒளியே காண்கிறோம். அந்த ஒளிதான் பரம்பொருள். அந்த ஒளிதான் நம் உயிரின் அடையாளம். அந்த ஒளியை காணும் கண்தான் தாந்திரத்தின் கண். அந்த கண் திறக்கும்போது மனிதன் இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு வருகின்றான். அவன் பழைய நினைவுகளையும் துன்பங்களையும் பின்விடுகிறான். அவன் சிந்தனை புதிய ஒளியில் நனைக்கப்படுகிறது. அவன் இதயம் தெய்வீக அமைதியில் திளைக்கிறது.
அவன் சுவாசம் பிரபஞ்சத்தின் சுவாசமாக மாறுகிறது. அவன் குரல் பிரபஞ்சத்தின் ஓசையாக ஒலிக்கிறது. அவன் ஒளி பிரபஞ்சத்தின் ஒளியாக பிரகாசிக்கிறது. அவன் இனி தனி அல்ல, அவன் இனி மனிதன் அல்ல, அவன் ஆன்மா, அவன் ஒளி, அவன் தெய்வம். இந்த நிலையில்தான் தாந்திரத்தின் உண்மையான பொருள் வெளிப்படுகிறது. தாந்திரம் என்பது வழிபாட்டின் முறை அல்ல, அது வாழ்க்கையின் உச்ச அனுபவம். அது சடங்கின் வெளி வடிவம் அல்ல, அது ஆன்மாவின் உள்வொளி. அது உடல் மனம் ஆன்மா மூன்றும் ஒன்றாகி தெய்வீக சங்கமம் அடையும் பயணம். அந்த பயணம் நித்தியமாகத் தொடர்கிறது. அது முடிவில்லா ஒளியின் சுழல். அந்த சுழலில்தான் மனிதன் தன்னை மறந்து தெய்வத்தை உணர்கிறான். தாந்திரத்தின் இந்த உச்ச நிலையில்தான் ஆன்மாவின் நிசப்தம் ஒலிக்கிறது. அது ஒரு துடிப்பு, அது ஒரு தெய்வீக நிம்மதி, அது பரம்பொருளின் இதயத்திலிருந்து வரும் அழைப்பு. அந்த அழைப்பை கேட்பவன் ஒருபோதும் திரும்பி வர முடியாது. அவன் ஒளியாகி விடுகிறான், அவன் அன்பாகி விடுகிறான், அவன் பரம்பொருளாகி விடுகிறான். அந்த நிலையில் மனிதனின் எல்லா வலிகளும் கரைகின்றன. அவன் உயிர் ஒரு புனித அலை போல் பிரபஞ்சத்தில் பாய்கிறது. அந்த அலைதான் சிவசக்தியின் ஒன்றிணைவு. அந்த அலைதான் தாந்திரத்தின் நித்திய நடனம். அந்த நடனத்தில் ஒவ்வொரு உயிரும் கலந்து விடுகிறது. ஒவ்வொரு இதயமும் ஒளியாகிறது. ஒவ்வொரு சிந்தனையும் மௌனமாகிறது. அந்த மௌனமே இறுதி, அந்த மௌனமே அமைதி, அந்த மௌனமே ஒளி.